அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அரையான் தேர்வு விடுமுறையில் 2வது மாடல் கொஸ்டின், பப்ளிக் மாடல் கொஸ்டின். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் போட்டாச்சு. அது பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருந்தேன். அது நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. அப்படி போட்டு பார்க்காதவங்க போட்டு பார்த்துருங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அது சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துடலாம் கொஞ்சம். இந்த கொஸ்டினோட 1 மார்க் ஆன்சர் சொல்கிறேன். அதே மாதிரி 2 மார்க்கும் 5 மார்க்கும் பின்னாடி எந்த பக்கத்தில் இருக்குன்னு கொடுத்துட்றேன். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு சேனல்லே போட்டுருவேன். 2 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்குமே போட்டுருவேன். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் 1 மார்க் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறது தான். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், NB 7 இருக்குது. இப்போ இதோட ஆன்சரும் 7 தான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2/m 3/n இருக்குது. அமையும் இங்கே மீப்போவாக கேட்டிருக்குது. இங்கே ரெண்டுங்கிறது 2னுடைய மடங்கு, 3ங்கிறது 3னுடைய மடங்கு. ரெண்டுமே காமனாக எதுவுமே இருக்காது. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 1 தான். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தான். இது இந்த 15ல் 1 கழிச்சோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி போடுவோம்? 15ல் 1 கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 14 வரும். இந்த 16ஓட மடங்கு 28. இதுக்கு வர்ற ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் தான் வரும். அடுத்தது இந்த இதில் ஆன்சர் வந்து 256 25 வர்க்கமூலம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த லாஸ்ட் ஆன்சர் வரும். லாஸ்ட் ஆன்சர் எப்படின்னா இசட்டில் பாருங்கள் 10 இருக்குது, 6 இருக்குது. இசட்டில் இங்கே 10 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. 10ல் 6 போச்சுன்னா 4. அப்போ இசட்டோட 4க்கு வர்க்கமூலம் 2. இங்கே தான் சரியாக இருக்குது. இப்போ இதுதான் அதுக்கு ஆன்சரு. இதே மாதிரி இந்த அணி பாருங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். 2/3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3/4 இருக்குது. இது போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 2/4 கிடைக்கும். இது நிறை, இது நிரல். அப்போ இதுதான் அவங்க கேட்குறாங்க. நிரல்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 4. வட்டத்தின் தொடுகோடும் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். இது தொடுகோடு அப்படிங்கிறது என்னது? தொடுப்புள்ளி, அதை குறிக்குது. x = 11 அப்படிங்கிறது நேர்கோட்டின் சமன்பாடு வந்து y அச்சுக்கு இணை. y அச்சுக்கு இணை தான் சரியான ஆன்சர் அதுக்கு. அடுத்து 8வது கொஸ்டின் ஆன்சரு. 8வது கொஸ்டின் 1/√3 இருக்குது. செங்குத்தான கோட்டை அதை அப்படியே தலைகளாக போட்டு சிம்பிள் மாற்றிக்கிறணும். அப்போ தலைகளாக போட்டு சிம்பிள் மாற்றிட்டு அந்த ஆன்சர் வந்து √3. இது சயின்ஸ்க்கு எடுத்துகிட்டா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1 ரெஃபர் பண்ணிக்கங்க. ப்ரூஃபான ஆன்சர் வந்து நான் ஆன்சர் ப்ரூஃப் வந்து பின்னாடி வீடியோவில் போடுறேன். இந்த கொஸ்டின் எப்படி நான் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இது சூரியன் வந்திருக்குது. இந்த சூரியனோட ஏற்ற கோணம் வந்திருக்குது. சூரியனோட ஏற்ற கோணம் வந்து எத்தனை டிகிரி இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். 6 மணிக்கு சூரியன் உதிக்கும். அதனால் 6 மணிங்கிறத 60ஓட ஈக்குவல் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இதில் 15 16 இருக்குது. இந்த 16 இங்கே வந்து எதில் வருது அப்படின்னா இந்த 3 கட் பண்ணால் வரும். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். மற்றது அதே மாதிரி இதை பாருங்கள், சமமான விட்டம் இருக்குது. விட்டம்னா பெருசு. இதில் முதல் நம்பரில் பெருசு இது மட்டும்தான் இருக்கும். இந்த 3 1 2. அதே மாதிரி இதை பாருங்கள், தரவு புள்ளியின் சராசரி 40ன்னு இருக்குது. இங்கே திட்ட விலக்கு 3ன்னு இருக்குது. 4ஓட ஸ்கொயர் வந்து 16, 3ஓட ஸ்கொயர் வந்து 9. இந்த 16 9ம் இங்கே இருக்குது. இதை குறுக்கு வழியில் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இது. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட புள்ளி எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானதுன்னா இது மட்டும்தான் வரும். ஏன்னா நிகழ்வோட ஆன்சர் வந்து 1க்கு மேலே போகக்கூடாது. அந்த அதுக்கு ஆன்சர். அடுத்தது என்ன இருக்குன்னு அப்படின்னாக்கா, இந்த இதுலேருந்து 15வது கொஸ்டின்லேருந்து 2 மார்க் கணக்கு. இந்த 2 மார்க் கணக்கெல்லாம் எந்தெந்த பக்கம் இருக்குன்னு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதில் பக்கத்தை நோட் பண்ணிட்டு கொஞ்சம் படிக்க பாருங்கள். இது எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் பார்த்த கொஸ்டின் தான். இதில் இந்த 21 கொஸ்டின் இருக்கா? 21 கொஸ்டினுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் 22லேருந்து இருக்குது. இந்த கொஸ்டினை வேணாலும் பார்த்துக்குங்க. இதில் இந்த வரலாம் எப்பயும் போல் அந்த 22லேருந்து 28 வரை 2 மார்க் கணக்கு. இது எல்லாமே புக்கில் இருக்க கொஸ்டின் தான். எதுவும் கிரியேட்டிவ் இல்லை. இது உங்களுக்கு எந்த பக்கத்தில் இருக்குங்கிறது தேடுறதுக்காக, அதுக்கு எளிமையாக இருக்காங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் நானும் பேஜ் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் சேர்த்துருக்குறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசியில் பாருங்கள். இப்போ இது எல்லாமே இதில் எல்லாமே போட்ட கணக்கு தான். இதோட போட்டு பாருங்கள். இதோட ஆன்சர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. இதோட ஆன்சர் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துக்குங்க. சரி, அந்த கொஸ்டினை மறுபடியும் பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்து எழுதுனா அதுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த கொஸ்டினை பார்த்துக்குங்க. பார்த்துட்டீங்கன்னாக்க நான் இப்போ இதுக்கு அடுத்தது எந்த பக்கம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன்.
இப்போ பாருங்கள், இந்த தான் அந்த கொஸ்டினோட விளக்கம். ஏற்கனவே இதே மாதிரி போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இதில் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் 2 மார்க் கொஸ்டினில் பாருங்கள். 2 மார்க் கொஸ்டினில் 15ஆம் கொஸ்டின் வந்து எங்கே இருக்குன்னு பயிற்சி 1.1ல் 3ஆவது கணக்காக இருக்குது. பக்க நம்பர் 6ல் இருக்குது. அதே மாதிரி 16வது கொஸ்டின் எங்கே இருக்குன்னா பயிற்சி 1.4ல் 4வது கொஸ்டினாக இருக்குது. பக்க நம்பர் 26ல் இருக்குது. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இதில் பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த பக்கம் இருக்குது அது எடுத்துக்காட்டாக பயிற்சியாங்கிறத போட்டிருக்கேன். அந்த பயிற்சியாங்கிறத இதில் உள்ளது எடுத்துக்காட்ட குறிக்கிறது. அதாவது எதுனாக்க இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது வந்து எடுத்துக்காட்ட குறிக்குது. இது வந்து குறிக்குதுன்னா பயிற்சியை குறிக்குது. இது வந்து பயிற்சி. சரியா? இது வந்து என்னது எடுத்துக்காட்டு. இதை பாருங்கள். இப்போ எல்லா கணக்கும் வரிசை அப்படியே புக்கை பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிட்டு நோட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்து படித்து பாருங்கள். இந்த 23ஆவது கணக்குனா 5.2 எடுத்துக்காட்டு. 24ஆவது கணக்குனா 5.33 எடுத்துக்காட்டு தான். இது பாருங்கள், எல்லாமே பெரும்பாலான கணக்கு எடுத்துக்காட்டில் இருந்திருக்கு. இப்போ 2 மார்க்கில் எடுத்துக்காட்டில் 10 கணக்கு இருக்குது. இங்கே பயிற்சியில் 4 கணக்கு இருக்குது. அதே மாதிரி 5 மார்க்கில் பாருங்கள். 5 மார்க்கில் 29ஆவது கணக்கு ஆரம்பிக்குது. அது எடுத்துக்காட்டில் வருது 1.11 பக்கம் 7. இது 30ஆவது கணக்கு என்ன வருது 2.36 எடுத்துக்காட்டு. இது பக்க நம்பர் 60. இது இப்படி ஒவ்வொரு கணக்காக ஒவ்வொரு பக்கமாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த தேற்றத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்துடுது. அந்த தேற்றத்தை 3 தேற்றத்தை அவசியம் நீங்கள் தெளிவாக படித்தாகணும். இந்த 3 பக்கத்தை நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ சும்மா பேஜ் அப்படியே வச்சுருக்கிறேன். எந்த கொஸ்டின் எந்த பக்கம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. அந்த தேற்றத்தை அவசியம் படிச்சிடணும். தேற்றத்துலேருந்து ஒரு தேற்றம் அவசியம் வந்துடும். ஆனால் இருக்கிறதே 3 தேற்றம் தான் இருக்குது. அந்த 3 தேற்றத்தில் நம்ம ஒரு தேற்றம் கண்டிப்பாக நமக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கணக்குகளில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. இப்போ பாருங்கள், 36 இதுவரையும் நோட் பண்ணிருப்பீங்க. 5.39. அதாவது இது என்ன அர்த்தம்னா பயிற்சி 5.9 கணக்கு. பக்க நம்பர் என்ன இருக்குன்னா 237. அதுமாதிரி இதை பாருங்கள், ஒவ்வொரு கணக்கும் போட்டிருக்கும். 37, 38, 39, 40, 41, 42. இது எல்லாமே பக்க நம்பர் போட்டிருக்கு. இந்த கணக்கில் பாருங்கள், எடுத்துக்காட்டுலையும் 7 கணக்கு, பயிற்சியிலையும் 7 கணக்கு. மொத்தம் 14 கணக்கு கேட்குறாங்க. நம்ம எழுத வேண்டியது 10. அதனால் எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்தாலே 50% கொஸ்டின் வந்துடுது. அதே மாதிரி இங்கே 2 மார்க்லேயும் பாருங்கள். 2 மார்க்கில் எடுத்துக்காட்டில் 10 இருக்குது. ஆனால் பயிற்சியில் 4 தான் இருக்குது. இது வந்து எடுத்துக்காட்டில் 7 இருக்குது. இங்கேயும் 7 இருக்குது. பெரும்பாலும் எடுத்துக்காட்டில் எல்லா கொஸ்டின்லையுமே 50% கேட்டுறாங்க. பயிற்சியில் எல்லா கணக்கையும் பார்க்குறதுக்கு ஒன்று பயிற்சி ஃபுல்லாக பார்க்கணும், இல்லை எடுத்துக்காட்டு ஃபுல்லாக பார்க்கணும். அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் வந்து எல்லா கணக்கையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கணக்கு இப்போ இது 2 3மே கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து இதை போட்டு பாருங்கள்.